எம்ஆர்ஐ ஸ்கேன் பற்றி பெரும்பாலானோர் அறியாத சில ரகசியமான உண்மைகள் உள்ளன. மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று என்னவென்றால், எம்ஆர்ஐ ஸ்கேனர் உங்கள் உடலுக்குள் நேரடியாக படம் பார்க்காது, அது கேட்கும். காரணம் இதுதான், எம்ஆர்ஐ என்பதற்கு காந்த ஒலி அதிர்விய உருவப்படம் என்று அர்த்தம். இது மிகச் சக்தி வாய்ந்த காந்த புலத்தில் உங்கள் உடலை வைக்கிறது. இதனால் உங்கள் உடலில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் சின்ன காம்பஸ் ஊசிகளைப் போல ஒரே வரிசையில் அமைகின்றன. பின்னர் ஸ்கேனர் ரேடியோ அலைகளை அனுப்பி அந்த அணுக்களை அந்த வரிசையிலிருந்து தள்ளுகிறது. அந்த அணுக்கள் மீண்டும் தங்கள் முந்தைய நிலைக்கு திரும்பும்போது அவை நுண்ணிய ரேடியோ சிக்னல்களை வெளியிடுகின்றன. அந்த சிக்னல்களை எம்ஆர்ஐ ஸ்கேனர் கேட்டு, கணினி அதை உங்கள் திசுக்கள் மற்றும் உறுப்புகளின் விரிவான படங்களாக மாற்றுகிறது. அதாவது, எம்ஆர்ஐ என்பது பார்வை மூலம் படம் பிடிப்பது அல்ல, அது ரேடியோ இயற்பியல் சார்ந்தது. இன்னொரு ரகசிய உண்மை என்னவென்றால், எம்ஆர்ஐக்கு ஆரம்பத்தில் நியூக்ளியர் காந்த ஒலி அதிர்வியல் என்ற பெயர் இருந்தது. ஆனால் நியூக்ளியர் என்ற சொல்லால் நோயாளிகள் பயந்து விடுவார்கள் என நினைத்து அந்த வார்த்தையை மருத்துவ உலகில் நீக்கிவிட்டார்கள். ஏனெனில் எம்ஆர்ஐயில் எந்த அணுசக்தி கதிர்வீச்சும் இல்லை. மேலும் எம்ஆர்ஐ மூளை அல்லது தசைகள் போன்ற மென்மையான திசுக்களை படம் பிடிப்பதற்கு பிரபலமானது என்றாலும், விஞ்ஞானிகள் மேம்பட்ட எம்ஆர்ஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உங்கள் மூளை எப்படிச் சிந்திக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. நீங்கள் பேசும்போது, நகரும்போது அல்லது இசையை நினைக்கும்போது மூளையின் எந்த பகுதிகள் செயலில் ஈடுபடுகின்றன என்பதை வரைபடமாக உருவாக்க முடிகிறது. மேலும் சில முன்னணி எம்ஆர்ஐ ஆய்வுகள் அல்சைமர் போன்ற நோய்களை அறிகுறிகள் தோன்றுவதற்கு பல ஆண்டுகள் முன்பே கண்டுபிடிக்க முயல்கின்றன. இன்னும் ஒரு ரகசியம் என்னவென்றால், எம்ஆர்ஐ காந்தங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை உலோகப் பொருட்களை அறைக்குள் கடந்து இழுத்துக் கொண்டு செல்லும் அளவுக்கு சக்தி கொண்டவை. அதனால் நீங்கள் எம்ஆர்ஐ அறைக்குள் செல்லும் முன் அனைத்து உலோகப் பொருட்களையும் அகற்ற வேண்டும். அது வெறும் பாதுகாப்பு ஆலோசனை அல்ல, மிகவும் முக்கியமானது. அடுத்த முறை நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேனரில் அந்த சீரான தட்டும் ஒலியைக் கேட்கும்போது நினைவில் வைங்க, அது ஒரு கேமரா அல்ல, அது உங்கள் அணுக்களின் நுண்ணிய இசைப்பாடலை கேட்டு அதன் அடிப்படையில் ஓவியங்களை வரையும் ஒரு பெரும் காந்தக் கேட்பவர் ஆகும்.